ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழித்து என்ன பிரமிக்க வச்ச ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் லாங் லெக்ஸ். இது 2024 ரிலீஸான ஒரு படம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு காரை காட்டுறாங்க. இந்த கார் ஒரு வீட்டை நோக்கி போயிட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு குட்டி பொண்ணு அவங்க என்னடா காருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்க்குறப்ப ஒருத்தன் அந்த பாப்பாட்ட பேசிகிட்டே இருக்கிறான். பேசிகிட்டே மூஞ்ச காட்டுறப்ப படத்தோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஒரு FBI ஏஜென்ட். அவங்களோட ஆஃபீஸர் அவனை பிடிச்சே ஆகணும், அவன் நமக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான், அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் லீ ஹாக்கர். அடுத்த சீனில் இவங்களும் எங்களோட கூட்டாளி இன்னொரு ஆஃபீஸரும் அந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறப்ப அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்புறப்ப ஹீரோயின் ஒரு வீட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த வீட்டில் யாரும் இருக்க மாதிரி இருக்காங்க, பேக்கப்புக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கூட வந்த ஆஃபீஸர் அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, எதையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாது, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோடனே அவன் இவங்கள சுட்டு தள்ளிடுறான். இதை பார்த்தா ஹீரோயின் உள்ளுக்கு போய் அவனை பிடிச்சிட்றாங்க. அடுத்த சீனில் இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, இன்டெலிஜென்ட் டெஸ்ட். ஏன்னா இவங்க தானே சொல்லியிருப்பாங்க அந்த வீட்டில் யாரும் இருக்காங்கன்ட்டு, அதனால் டெஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அடுத்த சீனில் இவங்க ஹெட் ஆஃபீஸர் இவங்களுக்கு இன்னொரு கேஸ் அசைன் பண்ணுறாங்க. ஒரு வீட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த வீட்டில் பாருங்கள், ஒரு குடும்பம் 12 வருஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்கு. இந்த வீட்டோட தலைவன், அதாவது அவங்க அப்பா, அவங்களோட குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் சாவடிச்சிருப்பான். அதையும் 61 டைம் அவங்களோட ஒய்ஃபை குத்தி கொலை பண்ணியிருப்பான். அந்த கத்தி உடஞ்சிருச்சு. அந்த கத்தி மட்டும் உடையாமல் இருந்தால் இன்னும் எத்தனை டைம் குத்திருப்பானோ தெரியாது. இதே மாதிரி கேஸு கடந்த 30 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது அவன் தான் பண்ணான்றதுக்கு எந்த விதமான ஆதாரமே இல்லை. ஒன்றே ஒன்று, அவன் விட்டுட்டு போன லெட்டரை தவிர. அந்த லெட்டர் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த கொலையெல்லாம் பண்ணது ஒரே ஒருத்தன் தான்றது யாராலையும் கண்டுபிடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு தரோம், நீ இதை என்னன்னு பார்த்து கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஹீரோயின்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்களோட இன்டெலிஜென்ட்லாம் யூஸ் பண்ணி ஏதாச்சும் கிடைக்குமான்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, இந்த கொலை பண்ணுறதுக்கு எந்த விதமான கத்தியோ கடப்பாரையோ யூஸ் பண்ணலை, எந்த விதமான சுத்தியிலும் எந்த விதமான பொருட்களும் யூஸ் பண்ணல. அவங்க கையில் கிடச்ச அன்றாட யூஸ் பண்ணுற வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையானது எல்லாமே 17ஆம் தேதி தான். இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவங்களோட ஹெட் ஆஃபீஸர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஹெட் ஆஃபீஸரும் இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்புறப்ப இருங்க நான் அவங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஹெட் ஆஃபீஸர் குடிச்சிருந்துருப்பார். ஸோ குடிச்சிருக்கப்போ ட்ரைவ் பண்ணக்கூடாது இல்லையா, ஸோ அதனால தான் போய் விடலான்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் போய் விட்றப்ப அவங்களோட ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு மனைவி, ஒரு அழகான ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கும் பிறந்தநாள் வந்திருக்கும். அதனால் அந்த குழந்தைய என்னோடய பர்த்டேக்கு வாங்கன்ற அப்படி இன்வைட் பண்ணுறாங்க. இவங்களும் ஓகேம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் இந்த கேஸை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்களா 30 லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கலான்ட்டு சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கிடையில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா மட்டும்தான், இவங்களுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மாட்ட பேசிகிட்டே இருக்கப்ப வீட்டை யாரோ தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். நம்மளோட ஹாக்கரும் வெளியே போய் பார்ப்பாங்க. வெளியே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சரி வீட்டுக்குள்ளே வரப்போ வீட்டுக்கு வெளியே தூரத்தில் யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியும். நம்ம ஹீரோயினும் கன் எடுத்துகிட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எதுவுமே இருக்காது, அவங்க மறைஞ்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே யாரோ நடமாடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஹீரோயினும் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், அவங்களோட டேபிள் மேலே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை ஹீரோயின் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு டீகோட் பண்ணிகிட்டே இருக்கப்ப இவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வேறு யாருமே இல்லை, இவங்களோட ஹெட் ஆஃபீஸர். ஒரு அட்ரஸை சொல்லி இங்கே வாமா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு கிளம்பி போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்களை திகைக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். வேறு ஒன்றும் இல்லை, சேம் பேட்டர்னில் ஒரு குடும்பம் கொல்லப்பட்டிருக்கும். இந்த சம்பவம் நடந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது பண்ணது அவங்க அப்பா தான்றது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் தெரியுது. இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிட்டே இருக்கப்ப இறந்தவங்களோட பாடியை காட்டுறாங்க. அப்பா நல்லா திகச்சிட்டேங்க, ரொம்ப அருகருப்பான சீனு. அதுக்கடுத்து இவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி அம்மா நான் அப்படி ஒரு கேஸில் இருக்கேன், ஸோ என்னால் வர முடியாது உங்களை பார்க்க, கோச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. அவங்களோட அம்மாவும் சரி ஓகே இப்போ வராட்டினா என்ன, உன்னோட பிறந்த நாளைக்காச்சும் வா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பற்றி நம்ம ஹாக்கர் ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறாங்க. இப்போ நடந்த கேஸும் இதுக்கு முன்னாடி 30 டைம் நடந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த பழைய கேஸும் எடுத்து மேட்ச் பண்ணி ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத தொலைவுறாங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த கொலை எல்லாமே நடக்கிறது 17ஆம் தேதி பிப்ரவரி 16ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய குழந்தை எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் தான் இந்த கொலையெல்லாம் நடக்குது. அதுவும் அவங்க அப்பா மூலியமாக தான் நடக்குது அப்படின்றதையும்,
14ஆம் தேதிக்கு முன்னாடியோ இல்லை 14ஆம் தேதிக்கு பின்னாடியோ தான் நடக்குது அப்படின்ற உண்மையும் இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு உண்மையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி கொலை நடந்த எல்லா வீட்லேயும் குழந்தை நடந்த எல்லாமே இறந்துருப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் ஒரு பொண்ணு மட்டும் உயிரோடு இருக்கா. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே இருந்தனால அவள் தப்பிச்சிட்டா. அவங்க வீட்டில் இருக்க மற்ற எல்லாமே இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாங் லெக்ஸ் அப்படின்றவன் வச்சுட்டு போனான் பார்த்தீங்களா லெட்டர், அதை டீகோட் பண்ணதில் ஒரு இடத்த பற்றி அடிக்கடிக்கு அவன் பேசியிருக்கிறதா தெரிய வருது. அந்த இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ஃபார்ம் ஹவுஸ். அவங்களும் போய் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு சிலுவை சிலை ஃப்ளோரில் இருக்குது. அதை திருப்பி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு பொம்மை கிடைக்கிது. அந்த பொம்மையை டாக்டர்கிட்ட கொடுத்து என்னதான் இருக்குதுன்னு செக் பண்ணுறப்ப தான் தெரியுது இது ஒரு சாதாரண ஹேண்ட்மேட் பொம்மை. இதோட தலைக்குள்ளே ஒரு பால் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்றதும் சொல்கிறாங்க. இதை உடச்சி பார்க்கலாமா அப்படின்னு ஹாக்கர் கேட்க, உடச்சி பார்க்கனா பார்க்கலாம், ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, இது வெறும் வெத்து பால் தான் அப்படின்றாங்க. ஒரு பொண்ணை பற்றி பேசுனாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணை போய் பார்க்கலான்ட்டு போகிறப்ப அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. இந்த பொண்ணை ஒருத்தன் 8 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்துருக்கான். இந்த 8 வருஷத்தில் யாருமே வந்து இந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. 8 வருஷத்துக்கு மேலே ஒருத்தன் வந்து பார்த்துருக்கான். அவன் பார்த்துட்டு போனதுக்கு மேலே அந்த பொண்ணு ரொம்பவே நார்மலாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்றதும் சொல்கிறாங்க. நம்ம ஹாக்கர் அவனை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருக்கா, அவனோட ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி கேட்குறப்ப, இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிற பழக்கம் இல்லை எங்களோட ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய மீட் பண்ண போகிறாங்க. அங்கே மீட் பண்ண போய் உனக்கு அது நடந்தப்போ எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறப்ப, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனால் அதை எங்கள் அப்பா பண்ணார்னா அது எனக்கு நல்லதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காது, அவங்களுக்கு என்ன பிடிக்காது, எங்கள் அப்பா அதை பண்ணியிருக்காருனா அவங்க நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா அப்படின்றாங்க. உன்னை ஒருத்தன் வந்து பார்த்துட்டு போனானே அவன் உனக்கு ஞாபகம் இருக்கானா, அவன் யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த குழந்தையும் அவன் எனக்கு ஞாபகம் இருக்கான், அவன் எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போவான்னு நான் காத்துட்ருக்கிறேன், அவன் இங்கேருந்து குதின்னு சொல்லியிருந்தா கூட நான் குதிப்பேன், உங்களை கொலை பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட கொலை பண்ணியிருப்பேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இந்த கேஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. சார் இந்த கேஸை பார்த்தா எனக்கு ஏதோ பிளாக் மேஜிக்லாம் ஈடுபட்டிருக்க மாதிரி தெரியுது. நம்ம தேடிட்டு இருக்க ஆள் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான், இவன் சாத்தான்களை வழிபடுறவனாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நீ என்ன சொல்கிற, இந்த லாங் லெக்ஸுன்றவன் ஒரு இடத்துல இருந்து அந்த பொம்மை வழியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க கொலையெல்லாம் பண்ண வச்சான்னு சொல்ல வரியா? இதெல்லாம் கேட்குறப்பே வேடிக்கையாக இருக்குது, இதெல்லாம் இன்னும்மா நம்பிட்டுருக்குற? லாஸ்ட் டைம் நீ உங்கள் அம்மாவுக்கு நம்மளோட ஆஃபீஸ் ஃபோன்லேருந்து கால் பண்ணியிருந்தில்ல, அதை விசாரிக்கிறப்ப தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு உன்னோட 19th பர்த்டே அப்போ போலீஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் வேணுன்ற அப்படி கேட்டிருக்காங்க. உன்னோட பர்த்டேயும் 14 தானே, உனக்கு அந்த லாங் லெக்ஸை பற்றி உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? நம்ம ஹாக்கர் எனக்கு அதை பற்றி எதுவும் ஞாபகம் இல்லை சார் அப்படின்றாங்க. உனக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன, உங்கள் அம்மாட்ட போய் கேளு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும் இதை கேட்டுட்டு அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க அம்மாட்ட, அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கப்ப ஹீரோயினோட அம்மா, நீ இப்போல்லாம் ப்ரேயர்ஸ் பண்ணுறியாம்மா, ப்ரேயர்ஸ் தான் நம்மளை சாத்தான்ட்டு காப்பாற்றும், ப்ரேயர்ஸ்லாம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்க தானே அப்படின்றாங்க. ஹீரோயின் சிரிச்சுட்டே அதெல்லாம் பண்ணுறது இல்லைம்மா அப்படின்றாங்க. இவங்களும் சிரிச்சுட்டே இருக்கப்ப ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னோட 19 பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ நீங்கள் வந்து போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, அப்போ என்னை பார்க்க யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும், அப்படியா, அப்போலாம் நான் கால் பண்ணலையே, யாரும் வந்திருக்க மாட்டாங்க உன்னை பார்க்கறதுக்கெலாம் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும், இல்லை நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்றப்ப, இல்லை அப்படி யாரும் வரல, அப்படி வந்திருந்தாலும் அது உனக்கு தெரிய வேண்டியது அவசியம் இல்லை, அப்போ நடந்ததை பற்றி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் உன்னோட ரூமில் அதை பற்றி ஏதாச்சும் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா, உன்னோட பழைய திங்ஸ்லாம் உன்னோட ரூமில் தான் இருக்கும், வேணுமா போய் பாருன்றாங்க. இவங்களும் போய் அதை செக் பண்ணி பார்க்காங்க. அவங்களோட பழைய இரும்பு பெட்டியில் சும்மா பார்த்துட்டே இருக்கப்ப இவங்களோட பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கப்ப இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது. அந்த ஃபோட்டோ யாருமே இல்லை, அந்த லாங் லெக்ஸ் தான். இந்த ஃபோட்டோவை யார் எடுத்திருப்பாங்கன்னா ஹீரோயின் தான் எடுத்திருப்பாங்க. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தாங்க பார்த்தீங்களா, அது வேறு யாருமே இல்லை, நம்மளோட ஹீரோயினோட சின்ன வயசு தான். இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னால, அவன் தான் அந்த லாங் லெக்ஸுன்றவன். இவங்க கேமரா கொண்டு போய் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இவங்க அம்மா வந்து யாருன்னு கேட்குறப்ப, உங்களோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருதுல, நான் கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கப்ப அவங்களுக்கு மறைஞ்சிட்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு எங்களோட ஹெட் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ஹெட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து, இந்த ஃபோட்டோ வந்து என்னோடய வீட்டிலேருந்து கிடச்சிச்சு,
ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கேட்குறப்ப அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்லை. இந்த ஃபோட்டோ வச்சு அவனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அந்த லாங் லெக்ஸை பிடிச்சி அவனை வந்து விசாரிக்கிறாங்க. அந்த விசாரித்த வீடியோவை நம்மளோட ஹாக்கருக்கு போட்டு கேட்குறாங்க. அவன் எடுத்த உடனே சொல்கிறது, நான் லீயை பார்க்கணும், நான் லீயை பார்க்கணுன்றான். யார் அந்த லீ அப்படின்னு கேட்குறப்ப, லீ உங்களுக்கு தெரியாதா? அதான் லீ ஹாக்கர், அவளுக்கு இப்போ பிறந்தநாள் வருதுல்ல, அவளுக்கு நான் பர்த்டே விஷ் பண்ணணும், அவளை கூப்பிடுங்கன்னு சொல்லி பைத்தியக்காரன்ட்ட பேசுகிறான். இந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் இவன் 21 நிமிஷத்துக்கு மேலே பேசிகிட்டே இருந்தான். இவனை அரெஸ்ட் பண்ணப்போ இவனோட சூட்கேஸ் எங்களுக்கு கிடச்சிது. அந்த சூட்கேஸில் இவன் சைத்தானா வழிபடுறான்றது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இவனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் நம்ம பழைய கேஸில் கிடச்ச லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெட்டர்ஸோட ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகுது. ஆனால் இவன் தான் அந்த கொலைகள்லாம் பண்ணான்றதுக்கு சாட்சி இல்லை. நம்ம ஹெட் ஆஃபீஸர் இதை பார்த்து சந்தோஷப்படுறான். இப்படியே ஒன்று நடந்த கொலைக்கெல்லாம் இவன் தான் காரணன்றா அப்படி இருக்குல்ல, இறந்தவங்க எல்லாத்துக்குமே நம்ம எப்படி தான் நடந்தான்றதை சொல்லிடலாம் இவனை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹாக்கர் அவங்க ஹெட் ஆஃபீஸர்கிட்ட, சார் இவன் இதை தனியாக பண்ணியிருக்க முடியாது, இவன் கூட கண்டிப்பாக வேறு யாரோ இருக்காங்க, நம்ம அவனையும் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்றப்ப, இல்லை இதை அவன் தனியாக தான் பண்ணியிருப்பான், இவன் கூட வேறு யாருமே இல்லை, நீ பயப்படாத, இவனை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, நம்ம இவனை வச்சே கேஸை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்றான். நம்ம ஹாக்கரும் அவனை மீட் பண்ணுறதுக்கு அவனோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனோடனே காகல், வா ஹாக்கர் வா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல உன்னை, உனக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்றான். உன்னோட கதை முடிஞ்சிருச்சு, இதை நீ தனியாக பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் கூட யார் இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்றப்ப அவனும் சிரிச்சுக்கிட்டே ஏதோ பைத்தியக்காரத்தன மாதிரி ஏதோ உளறிக்கிட்டே இருக்கப்ப அவனு சொல்கிறான், ஒரு அழகான பொண்ணு பைபிளோட வீட்டுக்கு போய் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் இந்தாங்க உங்கள் பரிசுன்னு சொன்னால் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றான். உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ உன்னோட லைஃப் ஃபுல்லாமே இங்கே தான் இருக்க போகிற அப்படின்றாங்க. ஆமாம் என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் இங்கே மட்டும்தான் இருப்பேன் நினைக்காத, நான் எங்கே வேணாலுமே இருப்பேன் அப்படின்றான். நீ இதை தனியாக பண்ணியிருக்க முடியாது, உன் கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். இதை பற்றி நீ ஏன் உங்கள் அம்மாட்ட விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த டேபிளில் தலையை எடுத்து டங்குன்னு முட்டி அங்கனைக்கே இறந்துடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹெட் ஆஃபீஸர் இவங்கள ரொம்ப திட்டுறான். இவன் கூட வேறு யாருமே இல்லை, இவன் ஒரே ஒருத்தன் தான், ஒரு பொண்ணு உயிரோடு இருந்துச்சு பார்த்தியா, அந்த பொண்ணு மாடியிலேருந்து குதிச்சு இறந்துட்டா, இவனுக்கு கூடலாம் யாருமே இல்லை, இவன் அந்த பொண்ணை பார்த்தப்ப கீழே விழுந்து இறந்துன்னு இவனே தான் சொல்லிட்டு வந்திருக்கான், அந்த பொண்ணு இப்போ இறந்துட்டா, இந்த கேஸை முடிச்சலான்னு பார்த்தா இப்படி நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹாக்கர் அவங்க அம்மா மீட் பண்ண போகிறாங்க. போகிறப்ப சும்மா போகாமல் இன்னொரு ஆஃபீஸரையும் துணைக்கி கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்திட்டு, நீங்கள் இங்கேயே இருங்க மேடம், நான் போய் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வரேன், எங்கள் அம்மா உள்ளுக்கு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கர் உள்ளுக்கு போய் அவங்க அம்மாவை தொலைவறாங்க. அவங்க அம்மாவை காணோம். ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறாங்க. அவங்க அம்மா துப்பாக்கி எடுத்து கூட வந்த ஆஃபீஸரை சுட்டு தள்ளுறாங்க. இதை பார்த்தா லீ ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி அவங்க அம்மா ஒரு பொம்மையை எய்ம் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, துப்பாக்கியை கீழே போடுங்க அப்படின்றான். அவன் விடுதலை ஆகிட்டான். ஹாக்கர், யாரை பற்றிமா பேசுகிறீங்க, அந்த காகலா, அவன் இறந்துட்டான், இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையோட தலையிலேயே சுடுறான். அந்த பொம்மையோட தலையிலிருந்து ஒரு கருப்பு புகை மாதிரி வருது. ஹாக்கரும் மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹாக்கருக்கும் 17ஆம் தேதி தான் பர்த்டே வந்திருக்கும். அப்போதைக்கு ஹாக்கரை கொலை பண்ணுறதுக்காக தான் அவனும் வந்திருப்பான். அந்த நேரத்தில் ஹாக்கரோட அம்மா இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அது என்ன ஒப்பந்தம்னா, என்னோட பொண்ணை கொல்லாதீங்க, நான் உங்களுக்கு உடந்தையாக இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களோட ஒர்க் என்னன்னா, ஒரு பொம்மை செஞ்சு கொடுப்பான். அந்த பொம்மையில் பல தீய சக்திகள்லாம் ஏவி விட்டு செஞ்சு கொடுப்பான். அந்த பொம்மையை கொண்டு போய் பிறந்தநாள் கொண்டாடுறவங்க வீட்டில் போய் கொடுக்கணும். இவங்க நார்மலான கெட்டப்பில் போனால் யாரும் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அதே சர்ச்சில் ஒர்க் பண்ணுறவங்களா சொல்லி இவங்க போனாங்கன்னா எல்லாமே இவங்களை நம்புவாங்க. அதனால் ஒரு பாதிரி மாதிரி இவங்களை கெட்டப் பண்ணிவிட்டு இவங்க போய் இவங்களோட குழந்தை ஜெயிச்சிருச்சு, இதுதான் இவங்களோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பரிசை கொடுக்குறாங்க. இவங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, இவங்க கூடயே உட்காந்துருந்தா மட்டும் போதும். அந்த பொம்மைக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்தி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடும். அங்கே நடக்கிறது மட்டும் சரியாக நடக்குதான்னு மட்டும் பார்த்தா மட்டும் போதும். இவங்க தூக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க. முழிக்கிறப்ப பார்த்தா யாருமே காணோம். ஒரு ஃபோன் அடிக்குது. ஃபோனில் பார்த்தா, நீ பர்த்டே பார்ட்டிக்கு லேட்டாக தான் வருவியாட்டுக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த வாய்ஸ் யாருதுன்னா அந்த காகலோட வாய்ஸ் தான். யாரோட பர்த்டேனா, இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களோட பொண்ணோட பர்த்டேக்கு தான். இவங்களும் வீட்டுக்கு பதறிக்கிட்டு கால் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க.
அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்ப அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த பொம்மையும் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹாக்கர், சார் இதான் இவங்க அம்மா, நடந்ததுக்கெல்லாம் இவங்க தான் காரணம், நம்ம தொலைட்டு இருந்த ஆள் இவங்க தான்றப்ப அதை ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க. இவங்க சொல்கிறத காதுலேயே வச்சுக்காம அவங்க பாட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த பொம்மை இவங்களை கட்டுப்படுத்திருச்சு. இவங்களோட ஒய்ஃபை கிச்சனுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கிடச்ச பொருளை எடுத்து அவங்களோட ஒய்ஃபையும் போட்டு தள்ளிடுறாரு. இவங்களோட பொண்ணை கொல்லலான்ட்டு வராங்க. அந்த நேரத்தில் ஹீரோயின் கன் எடுத்து அவங்களோட ஹெட் ஆஃபீஸரை சுட்டு தள்ளிடுறாங்க. அவங்க அம்மா, இது நடக்கக்கூடாது, அவளை விடு, அவள் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல வராங்க. அவங்களையும் சாகடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு புது அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு எந்த படம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.